புகழை அடைவதற்கு அழகு தேவையா, இல்லை அறிவு தேவையா? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்போவுமே புகழை அடையணும்னா அழகு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது ஒரு முக்கியத்துவமே கிடையாது. அறிவு தான் முக்கியம். அறிவு இருந்ததுன்னா புகழை அடைஞ்சிட முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சிறப்பாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் புகழ் அடைய முடியும். அதற்கு அறிவு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அறிவு எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு விஷயத்தை தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கும்போது அறிவு உருவாகுது. அறிவுங்கிறது வாழ்க்கையில் மற்றவர்களை நேசிக்கிறது, அதுதான் அறிவு. மற்றவர்களை நேசிக்க பழகிட்டாலே அறிவு உங்களுக்கு தானாக வந்துடும். அதே நேரத்தில் ஒரு மனிதன் புகழின் உச்சியை அடையணும்னா ஞானம் வேணும். அறிவு இருந்தால் புகழை தேடி நீங்கள் போவீங்க. ஞானம் இருந்தால் புகழ் உங்களை தேடி வரும். நீங்கள் அறிவு இருக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு புகழ் இருக்குதோ, ஞானம் இருந்துட்டா அதை விட புகழ் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால், அறிவால் மற்றவங்களை தேடுறீங்க, ஞானம் இருந்தால் எல்லோரும் உங்களை தேடுவாங்க. ஆகையால் எப்பொழுதும் அறிவால் கிடைக்கக்கூடிய புகழை விட ஞானத்தால் கிடைக்கக்கூடிய புகழுக்கு மதிப்பு அதிகம். ஏனென்றால் ஞானத்தால் கிடைக்கக்கூடிய புகழ் எப்படின்னா, இந்த உலகமே உங்களை நேசிப்பாங்க ஞானம் இருந்தால். அறிவு இருந்தால் நீங்கள் மற்றவங்களை நேசிப்பீங்க. அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகையால் எப்பொழுதுமே வாழ்க்கையில் புகழுக்கு அறிவு அடிப்படையாக தேவைப்படுகிறது. ஆனால் ஞானம் எல்லா புகழையும் தன்வசப்படுத்திவிடும். ஞானம் இருந்தால் எல்லா புகழும் உங்கள் காலடியில் வந்து விழுகும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் புகழ் என்பது எப்படி இருக்க வேண்டுமென்றால், அந்த புகழ் எல்லோருடைய நன்மைக்காகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த நலனுக்காக அந்த புகழ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது புகழே அல்ல. ஆகையால் அழகை விட அறிவுதான் ஒரு மனிதனின் புகழுக்கு காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் புகழுக்கு காரணம் அறிவுதான் என்று தெரிந்து கொண்டால் பின்னாளில் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.